தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் வாங்கிய உணவில் பல்லி இருந்ததால் உணவுத்துறை அதிகாரிகள் உணவகத்தை பூட்டியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்க கேட்கலாம். சையத், எவ்வளவு பேர் அந்த உணவை சாப்பிட்டார்கள்? இது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உள் நோயாளிகள் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை பார்ப்பதற்காக நோயாளிகளின் உறவினர்கள் அதிக அளவில் வருகின்றனர். அத்துடன் இல்லாமல் மருத்துவமனையில் டாக்டர்கள் செவிலியர்கள் ஏராளமான பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நோயாளியின் உறவினர் ஒருவர் மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உணவகத்தில் வாங்கி வந்த நோயாளிகள் சாப்பிட முயன்ற போது சாம்பாரில் பல்லி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து நோயாளியின் உறவினர் பணியில் இருந்தவரிடம் தெரிவித்தார். இது குறித்து தொடர்பாக தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்று சம்பந்தப்பட்ட உணவுத்துறைக்கு ஆய்வு செய்தனர். அப்போது உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது மற்றும் மேலும் உணவகத்தின் லைசன்ஸ் கடந்த 6 மாதங்களாக புதுப்பிக்காமல் செயல்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்து உணவகத்தினை பூட்டினர். இது தொடர்பாக உணவகத்தின் ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் தஞ்சையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சையத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.